இப்படி வச்சு அமைக்க பார்த்துருக்கலாம். என்ன நமக்கு நேரம் கருதி நான் அப்படி கொண்டு போறேன். இது அது மாதிரி கழுத்துல அவங்க கழுத்துல வச்சு பாருங்க. இந்த இடத்துல வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா துடிக்கிறது. கையில பாக்குறத விட கழுத்துல பாக்குறது நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை நாடி துடிக்குதுங்க? 72 தடவை ஒரு நிமிஷத்துக்கு துடிக்குது. அது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். 72 தடவைங்கிறது ஸ்டாண்டர்ட். 60 இருந்து 80 தடவை 100 தடவை வரைக்கும் நார்மல். அது மாதிரி இருந்தால் நார்மல். 40க்கு கீழே இருந்தால் அப்நார்மல். 180க்கு மேலே போனால் அப்நார்மல். நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம நேரம் கருதி அந்த உங்களை செக் பண்ணுறதுக்கு நான் விடல, ஃபாஸ்ட்டாக வேறு இடத்துக்கு போய்க்கிறேன். அடுத்தது வந்துட்டு இப்போ நம்ம ஒருத்தங்க விழுந்துட்டாங்க. அது வந்து டிஆர்ஏபிசின்னு முதல்ல சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஒருத்தங்க விழுந்துருக்காங்க. நம்ம இங்கேருந்து நேராக போகிறோம், பார்க்குறோம். பார்த்த உடனே முதல்ல வந்துட்டு ஹிஸ்ட்ரி, சாதாரண ஹிஸ்ட்ரி தெரியும். நம்ம எதனால விழுந்துட்டாங்கன்னு பார்க்குறது. நமக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஹிஸ்ட்ரி தெரியாது. ஒருத்தங்க விழுந்து கிடக்குறாங்க, இல்லை நம்ம ஸ்டோர் ரூமில் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்தா அப்போ மாதிரி பார்த்துருக்கேன். இல்லை ஏன்னா நம்மளை இங்கே படுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம போய் தட்டி எழுப்பக்கூடாது. முதல்ல டேஞ்சர் பார்க்கணும். யாருக்கு டேஞ்சர் பார்க்கணுங்க? முதல்ல நமக்கு பார்க்கணும். அவர் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு விழுந்துருப்பாரு. இது தெரியாம மச்சான் அப்படின்னா அப்புறம் வில்லு படத்தில் வர வடிவேல் மாதிரி தான். ஸோ அப்போ முதல்ல வந்துட்டு டேஞ்சர் வந்து சுற்றில இருக்கான்னு பார்க்குறோம். டேஞ்சர் இல்லை. அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பார்க்குறோம். அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி பார்க்கறது? ரெஸ்பான்ஸ் எப்படி பார்க்கணும்? முதல்ல கூட்டு பார்க்கணும். ஹலோ ஹலோங்கிற, அப்புறம் தட்டுற, அதுக்கப்புறம் பிச் பண்ணி கிள்ளி பார்க்குறேன். ஸோ எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து வாயில ஏர்வே, வாயில உள்ளார எல்லாம் அடைச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க என்ன ஒரு முழு முட்டையை புதுசாக அப்படின்ட்டு அழுது அப்படியே பிடிச்சிட்டு பக்கத்தில் விழுந்துடுறாங்க. ஸோ உள்ளார எல்லாம் அடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும். ஸோ அது முதல்ல நம்ம ட்ரை பண்ணி எடுத்துடுறோம். ஸோ அதுலேயும் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது பல்ஸ் செக் பண்ணுறது. அது வந்துட்டு பல்ஸ் செக் பண்ணுறது கழுத்தில் நம்ம வச்சு பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் திருச்சிக்கு பார்க்கறது சுவாசம். இப்படி மூக்கில் விரல ரெண்டு ஒரே நேரத்தில் பார்க்கறது லூக் லிசன் ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொசிஷனில் நம்ம பார்த்தோம். தலையை உயர்த்திட்டு இப்படி பார்த்தோம்னா அப்டமன் ஏறி இறங்குதான்னு பார்க்குறோம். அவங்க சுவாசம் கண்ணத்தில் போடுறதான்னு பார்க்குறேன். அதே நேரத்தில் பல்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ஒரே நேரத்தில் இந்த மூர்த்தியும் பார்த்துறோம். எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது ஹார்ட் எங்க இருக்கு? ஹார்ட் எங்க இருக்கு? லெஃப்ட் சைடு, ரைட் சைடு. ரைட் சைடுல இருக்கவங்க கை தூக்குங்க. சரி, லெஃப்ட் சைடுல இருக்கவங்க கை தூக்குங்க. கை தூக்குவது என்பது இப்படி தூக்குனாதான் கை தூக்குவது. என்ன? சரி, கை கீழே இருக்கீங்க. சென்டர்ல இருக்கவங்க கை தூக்குங்க. சென்டர்ல இருக்கவங்க கை தூக்குங்க. வெரி குட். கை தட்டுங்க. யோசிக்கிற வேலை முடிஞ்சு போச்சு. என்ன? சென்டர்ல இருக்கு சொல்லிட்டு கையை லெஃப்ட்ல தூக்கிட்டாங்க. அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அவன் இருக்கா இல்லைன்னு நான் சொல்லி முடிச்சிட்டேன். பார்த்து நம்ம சின்ன வயசுல இருந்து சட்ட பாக்கெட்ல அம்பு விட்டு ஆட்டிட்டு போட்டு சுத்திக்கிட்டே இருந்ததுனால நம்ம கவனம் எங்க இருக்கும்? ஹார்ட் எங்க இருக்கு? சட்ட பாக்கெட்ல. சரியா? நம்ம இது மாதிரி